மக்களை இனி வரும் காலங்கள போலீஸ்காரங்களை நாயை விட கேவலமா பாக்குற மாதிரியான ஒரு சம்பவத்தை தான் கோயம்புத்தூர்ல பண்ணிருக்கானுவ. சோ கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய காவல்துறை அதிகாரி அவருக்கு கீழே பணிபுரிஞ்ச ஒரு பெண் காவல் மேடத்தை விடிய விடி சீரழிச்சிருக்கா. அப்படி அந்த மேடம்க்கு எதிராக வன்கொடுமை நடந்திருக்கு. ஏண்டா போலீஸ்கார நாயங்களா, உங்களை நம்பித்தானடா நாங்க இருக்கோம், எங்களுக்கு எதனா ஒரு பிரச்சனை உங்ககிட்ட தானடா வருவோம், நீங்களே இப்படி பண்ணா நாங்க யாருக்கிட்டடா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் காவல்துறையை பார்த்து கேவலமான நிறைய வார்த்தைகளை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சோ ஏற்கனவே நம்ம நிறைய செய்திகளை சொல்லியிருப்போம். நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நாளுக்கு நாள் இந்த பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை சம்பவங்கள் அதிகரிச்சுட்டே வருது. காவல்துறை ஒண்ணுமே பண்ண மாட்டேங்குது, குற்றவாளிகளை கைது பண்ண மாட்டேங்கிறாங்க, அரசாங்கமும் அப்படியே வேடிக்கை வேடிக்கை பக்கம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சோ இப்படி இருக்கிற நிலைமையில இந்த காவல்துறையில பெரிய பெரிய அதிகாரி இந்த சம்பவத்தை பண்ணியிருக்காருல. சோ அந்த மாமனிதர் யாரு, அவரால் பாதிக்கப்பட்ட அந்த பெண் காவலர் அவங்க யாரு, இந்த சம்பவம் எங்க நடந்துச்சு, எப்ப நடந்துச்சு, இதுக்கு என்ன ஆக்ஷனை தமிழ்நாட்டு அரசாங்கம் பண்ணிருக்கு அப்படின்றதான் இந்த செய்தியில நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. மக்களை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய மாவட்டங்கள்ல சிறப்பு காவல் படையினர் அங்கங்க இருப்பாங்க. அவங்கள பெட்டாலியன் சொல்லுவாங்க. சோ ஒவ்வொரு மாவட்டத்துல இருக்கக்கூடிய பெட்டாலியனுக்கு ஒரு தலைவர் மாதிரி இருப்பாங்க. அந்த மாதிரிதான் கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய சிறப்பு காவல் படை பெட்டாலியன் 4th குரூப் சொல்லுவாங்க. சோ அந்த குரூப்போட அந்த கமாண்டன்ட் தான் நீங்க போட்டோல பாக்குற செந்தில்குமார். சோ சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அந்த கோயம்புத்தூர்ல இருக்கிற பெட்டாலியனுக்கு. சோ இந்த செந்தில்குமாரை பொறுத்தவரைக்கும் இவர் எந்த அளவுக்கு நல்லவர் அப்படின்னா, இவர் கூட வேலை பார்க்கிற எல்லா பெண்களுக்கும் சிலுமிஷம் கொடுப்பாரு. வேற மாதிரி 18+ பேசுறது, அங்கிட்டு போலாமா இங்க போலாமா டின்னர் போலாமா அப்படி சொல்லிட்டு ஜொல்லி விடுற மாதிரியான ஒரு மனிதர் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ இந்த மாதிரி நல்ல மனிதருக்கு தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் போட்டு உயர்ந்த பதவியில உட்கார வச்சிருக்குது நம்ம அரசாங்கம். சோ இப்படிப்பட்ட நிலைமையிலதான் இந்த செந்தில்குமார் மேல ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, அவர் கூட பணிபுரிகிற 45 வயசு மதிக்கத்தக்க ஒரு பெண் போலீஸ விடி விடி சீரழிச்சிருக்கா. அப்படி அதுவும் அவரோட ஆபீஸ் ரூம்ல வச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் ஆயிருக்கு. இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா, போன வருஷம் அக்டோபர் மாசம் இந்த சூப்பரண்டா போலீஸ் ஏற்கனவே சொல்லி விட்டுக்கிட்டு எவடா கிடப்ப நம்மளோட விரக தாபத்தை தீர்த்துக்கலாம் சொல்லிட்டு அப்படி காலை விரிச்சு அலைஞ்சுக்கிட்டு இருந்த இந்த மனுஷன் கண்ணுல 45 வயசு மதிக்கத்தக்க ஒரு லோ கிரேட்ல இருக்கிற ஒரு பெண் போலீஸ் கண்ணில் தட்டுப்பட்டு இருக்காங்க, இவங்களோட அதே பெட்டாலியன்லயே. சோ அந்த அம்மாவை அடையணும்னு சொல்லிட்டு இந்த மனுஷன் ஆசைப்பட்டிருக்கா. அப்படி இருக்கும் போதுதான் இந்த மனுஷனுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக பூங்காவனம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எஸ்பி செந்தில்குமாருக்கு அடுத்த கீழே இருக்கக்கூடிய ஒரு உயர் அதிகாரி ஒரு அம்மா, அந்த அம்மா நான் ஹெல்ப் பண்றேன் சார், உங்களுக்கு நான் கூட்டி கொடுக்குறேன், அத்தை வேலை பாக்குறேன்னு சொல்லிட்டு கேவலமான முறையில இந்த மனுஷனுக்கு அத்தை வேலை பார்த்துட்டு இருக்காங்க. சோ அதே மாதிரிதான் சம்பவம் நடந்த அன்னைக்கு நான் ஆல்ரெடி சொன்ன அந்த 45 வயசு மதிக்கத்தக்க லோ கிரேட் அந்த பெண் போலீஸ் தனியா இருந்திருக்காங்க. சோ இரவு நேரம் அந்த 45 வயசு பெண் காவலர் தனியா இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அவங்களை அடையணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு தான் ஒரு போலீஸ் உடுப்புல இருக்கும், தான் போலீஸ் அதிகாரி, நம்ம ஒரு காவல் நிலையத்துல இருக்கோம், அந்த சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் அந்த குவார்டர்ஸ்ல இருக்கோன்ற எல்லாத்தையுமே மறந்து அந்த விரகதாபத்துல அப்படியே போயிட்டு விறுவிறுன்னு அந்த ரூம்குள்ள போயிட்டு கதவை சாத்தி அந்த அம்மா கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா வேற மாதிரி சில்மிஷங்களை ஈடுபட்டு அந்த காவல் அந்த ட்ரெஸ் இருக்கும் பாத்தீங்களா, சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் ட்ரெஸ், அது கிடைக்கிறதுக்கு அவன் தவம் கிடக்குறான். அந்த ட்ரெஸ்ஸை கழட்டி தூக்கி போட்டு கொடூரமான முறையில விடிய விடிய அந்த அம்மா இந்த சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் செந்தில்குமார் சீரழிச்சிருக்கா. அப்படி அந்த அம்மாக்கு எதிராக வன்கொடுமை பண்ணியிருக்கான். அந்த அம்மாவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்னா இவன் கிட்ட மாட்டிக்கிட்டு பூட்டின ரூம்ல இவனோட சீரழிப்புக்கு ஆளாகினதுக்கு அப்புறமா இவன் கிட்ட இருந்து விலகி அந்த அம்மா வீட்டுக்கு ஓடி போயிட்டாங்க. வீட்டுல போய் அழுதுகிட்டே போயிட்டு யாருக்கிட்டையும் சொல்லலை. ஏன்னா நடந்த சம்பவம் அவ்வளவு கேவலமான சம்பவம், சொன்ன நாளப்பன பிரச்சனை வருமே சொல்லிட்டு அழுதுகிட்டே இருந்திருக்காங்க. இதை விட கொடுமை என்ன தெரியுமா, அந்த அம்மா அத்தனை தடவை சீரழிச்சு அதுவும் பத்தாம மேற்கொண்டு இன்னும் ஒரு 2-3 ரவுண்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாய் ஆசைப்பட்டு இவனுக்கு மாமாவை அத்தை வேலை பார்த்தா பாத்தீங்கன்னா அந்த பூங்காவனம்னு சொல்லிட்டு இன்னொரு அதிகாரி, அந்த இன்னொரு அம்மா, அந்த அம்மாவுக்கு போன் பண்ணி இந்த மாதிரி முடிச்சுட்டு அவ ஓடி போயிட்டா, அவளை கூட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவுக்கு போன் பண்ணி இருக்கான். சோ இந்த போலீஸ்கார செந்தில்குமாருக்கு அத்தை வேலை பார்த்த அந்த பூங்காவன உயர் அதிகாரி அந்த 45 வயசு மதிக்கத்தக்க அந்த அம்மாக்கு கால் பண்ணி, என்ன இந்த மாதிரி ஓடி போயிட்ட, முன்னப்பனா அப்படி இப்படித்தான் இருக்கும் சார், உன்னை பாக்கணுமா, நீ உடனே வா, அதெல்லாம் நேர்ல பேசிக்கல, நீ உடனே வான்னு சொல்லிட்டு மேனிபுலேட் பண்ணி அந்த அம்மா திரும்ப வீட்டுல இருந்து அப்படி கைத்தாங்களா கூட்டிட்டு திரும்பவும் சார் ரூம்ல விட்டுருக்கா. அதாவது ஏற்கனவே அந்த அம்மா தப்பிச்சு போயிருக்கு, குடும்பம் நடந்திருக்குன்னு இந்த பூங்காவனம் திரும்ப போயிட்டு சாருக்கு அத்தை வேலை பாக்குறக்க போயிட்டு திரும்ப பிடிச்சு கூட்டு திரும்ப விட்டுருக்காங்க. திரும்பவும் இந்த வன்கொடுமை சம்பவம் நடந்திருக்கு. இவ்வளவு பெரிய கேவலமான விஷயம், நாயை விட கேவலமான ஜென்மங்களை இந்த தமிழ்நாட்டுல போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறாங்க அப்படின்றதுக்கு மெயின் உதாரணம் நீங்க பாக்குற இந்த உயர்ந்த மனிதர் தான். இந்த எல்லா சீரழிப்பு சம்பவங்களுக்கு முன்னாடியே அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணு அந்த உயர் அதிகாரி அந்த மேடம் இருக்காங்களா பூங்காவனம், அவங்களுக்கு கால் பண்ணி, மேடம் நான் தனியா இருக்கேன், நீ தனியா விட்டு போயிடாதீங்க, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு, நீங்க கூட இருங்க, ஏன்னா சாரு மட்டும் தான் அங்க இருக்காருன்னு சொல்லியும் அந்த பூங்காவனம் வேணுமே 2 பேத்தையும் கோத்து விடுறதுக்காக அந்த பூங்காவனம் எஸ்கேப் ஆயிட்டான்.
சோ விடிய விடிய அந்த பெண் காவலரை சீரழிச்சிட்டு அதுக்கப்புறமா யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது, என்னை பத்தி யாருக்கிட்டே சொன்ன உனக்குதான் பிரச்சனை, நீ லோ கிரேடு, நான் வந்து சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ், என் மேல எல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது, உனக்கு அகைன்ஸ்டா திரும்பிடும், நான் டிஜிபி வரைக்கும் போயிட்டு வேற மாதிரி உன் மேல கேஸ திருப்பிட்டுருவேன், அதனால நடந்து போச்சுன்னா சைலண்டா போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பாதிக்கப்பட்ட அந்த போலீஸ்கார பெண்ணையே மிரட்டி இருக்கிறான் இந்த சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ். சோ அதுக்கப்புறம் தான் தனியா இருந்த அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு அந்த சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் உள்ள வந்து எல்லா சீரழிப்பு சம்பவங்களையும் பண்ணிட்டு அந்த பொண்ணு ஓடுனதுக்கு அப்புறமா திரும்ப அந்த பூங்காவனத்துக்கு கால் பண்ணி என்ன இந்த மாதிரி முடிக்கிறதுக்குள்ள ஓடி போயிட்டா, திரும்ப கூட்டு வா அத்தை வேலை பாருன்னு சொல்லிட்டு வர வச்சு அதுக்கப்புறம் பயங்கர கொடுமை நடந்திருக்குங்க. சோ இந்த எல்லா பஞ்சாயத்துக்கு அப்புறமா பாதிக்கப்பட்ட அந்த அம்மா வந்து பாத்தீங்கன்னா டிஜிபி கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் ஒண்ணு கொடுத்திருக்காங்க. சார், இந்த மாதிரி என்னோட பெட்டாலியில் இருக்கக்கூடிய சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் செந்தில்குமார் வந்து என்னை வந்து சீரழிச்சிட்டாங்க சார், ரொம்ப கஷ்டமா இருக்கு, அவர் மேல ஆக்ஷன் எடுங்க அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ரிட்டர்ன்ல கொடுத்த கம்ப்ளைண்ட்டை தாண்டி அதே பெட்டாலியன்ல இருக்கிற பல அந்த லேடிஸ் பெண்கள், அந்த போலீஸ் பெண்கள் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாமே வாய் வார்த்தையும் சொல்லியிருக்காங்க, ஆமா எங்களுக்கும் நடந்திருக்கு, அங்க தொட்டு இருக்காரு, இங்க கிள்ளி இருக்காரு, இடுப்பெல்லாம் பிடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாய் வழியா புகார் கொடுத்ததுக்கு அப்புறமா ஜனவரி மாசம் கிட்ட இந்த மாமனிதரை வந்து சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. சோ அதுக்கப்புறமா பிப்ரவரி மாசம் ஏகப்பட்ட புகார்கள் இவர் மேல வந்துகிட்டே இருக்கு. ஏன்னா ஒருத்தவங்க விழிச்சிட்டாங்க அப்படிங்கும் போது சார் நானும் பாதிக்கப்பட்டேன், சார் நானும் பாதிக்கப்பட்டேன்னு சொல்லிட்டு இந்த சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் செந்தில்குமாருக்கு அகைன்ஸ்டா ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்க சஸ்பெண்ட் பண்ண இவர் மேல இப்ப வந்து இன்னும் நிறைய ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லிட்டு இவர் மேலையும் இவருக்கு அத்தை வேலை பார்த்த அந்த பூங்காவன அதிகாரி இருக்கா பாத்தீங்களா, உயர் அதிகாரி, அவ மேலையும் கிட்டத்தட்ட 10 கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரி கடத்தினது, இந்த மாதிரி பெண்களுக்கு எதிராக வன்கொடுமை பண்ணது, சீரழிச்சதுன்னு சொல்லிட்டு 10 கேஸ் ஃபைல் பண்ணி விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. சிறப்பு. இவ்வளவு தப்புகள் பண்ண அந்த மனுஷனை உட்கார வச்சு அப்படியே சூடங்காட்டி பத்தி பொருத்தி அப்படியே குங்குமம் பொட்டு வச்சு அப்படியே விசாரணை நடத்திக்கிட்டே இருங்க, காவல்துறை உருப்பிட்டுரும். உங்களுக்கு வர வேண்டிய மாமூல் கரெக்டா வரல அப்படின்னா மட்டும் ஒருத்தரை முட்டிக்கு முட்டி பேக்க தெரியுது, 4-5 பேர்த்த ரோட்ல போட்டு அடிக்க தெரிஞ்ச காவல்துறையான உங்களுக்கு உங்க டிபார்ட்மெண்ட்ல சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் அப்படின்ற பதவியில இருந்துகிட்டு அந்த பெட்டாலியன் இருக்கக்கூடிய பல பெண்களை வந்து பாலியல் ரீதியா அத்துமீறல் ஈடுபட்டிருக்கான், சீரழிச்சிருக்கான், வன்கொடுமை பண்ணிருக்கான். அந்த இடத்துல உன் அக்கா தங்கச்சி இருந்தா சார் இந்த மாதிரி பண்ணிட்டாரு, சார் பெரிய ஆளு, நான்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டேன்னு விட்டுருவீங்களா? அப்ப உன் குடும்பத்து பெண்கள் அங்க இருந்தா மட்டும்தான் உனக்கு வந்து கோபம் பொத்துக்கிட்டு வரும். மத்த பெண்கள் அப்படின்னா இவங்க உட்கார வச்சு விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப சட்டம் எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. சோ மத்தவங்களுக்கு எவ்வளவு பெரிய பெரிய தண்டனை கொடுக்குறாங்க. உயர் அதிகாரி நிறைய கான்டாக்ட்ஸ் இருக்கு, பெரிய ஆளுங்கும் போது இவர் உட்கார வச்சு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவர் மேல கடுமையான ஆக்ஷன் ஏன் எடுக்கக்கூடாது? வெறும் டிஸ்மிஸ், இது சஸ்பெண்ட் மட்டும் பண்ணிருக்கீங்க, அப்போ கேஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்ச நாளத்துக்கு அப்புறமா திரும்ப பதவிக்கு வந்துருவாங்க. பதவியை பறிக்கணும், இதுக்கப்புறம் போலீஸ் உடுப்புல இருக்கு, உனக்கு தகுதி இல்லடா, அந்த தகுதி நீ இழந்துட்டடா, நீ வீட்டுல போய் உட்காந்து மணியாட்டு அப்படின்னு சொல்லிட்டு பத்தி விடணும்ல, இன்னும் வச்சு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு அதான் கடுப்பா இருக்குது, ஒட்டுமொத்த மக்களுக்கு அதான் கடுப்பா இருக்கு. தினமும் காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு சுண்டலு கொண்டக்கடலை தின்னுட்டு மாங்குன்னு ஓடி ஒர்க் அவுட் பண்ணி கஷ்டப்பட்டு உடம்ப தேத்திட்டு வந்து நான் போலீஸ் ஆகணுங்க, நாட்டை காப்பாத்தணுங்க, நான் நல்ல போலீஸா வருவேங்கன்னு சொல்லிட்டு எவ்வளவோ இளைஞர்கள் வந்து தவம் இருக்கிறாங்க இந்த மாதிரியான ட்ரெஸ் எல்லாம் போடுறதுக்கு. அந்த மாதிரி இளைஞர்களுக்கு எல்லாம் வாய்ப்பு கொடுக்காம எம்எல்ஏ ரெக்கமெண்டேஷன், எம்பி ரெக்கமெண்டேஷன், இந்த அவன் இவ்வளவு பணம் கொடுத்தான், 10 லட்ச ரூபாய் பணம் கொடுத்து உள்ள நுழைஞ்சான்னு சொல்லிட்டு ரெக்கமெண்டேஷன்ல உள்ள வந்த நாய்கள் எல்லாத்தையும் உட்கார வச்சு அவனுக்கு போலீஸ் உடுப்பை கொடுத்து உட்கார வச்சா அவன் இந்த மாதிரி சில்லற சேட்டைகளை தான் பண்ணுவான். அதுக்கு பதிலா தமிழ்நாட்டுல போலீஸ் ஆன்ற வெறியோட எவ்வளவு இளைஞர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு கொடுக்கலாமேங்க. சோ இந்த மாதிரியான ஆட்களுக்கு கொடுக்க போய் தான் தமிழ்நாட்டு போலீஸ் டிபார்ட்மெண்டே கேவலமா பார்த்துட்டு இருக்காங்க மக்களை நான் நிறைய வாட்டி சொல்லிட்டேன், திரும்ப சொல்றதா, இனிமேல் காவல்துறையை நம்பிட்டு இருக்க முடியாது. ஏன்னா வந்து வெளியே பயிர மேஞ்ச கணக்கா நமக்கு எதனா ஒரு பிரச்சனை, நம்ம வீட்டு பெண் பிள்ளைகளுக்கு பிரச்சனை அப்படின்னா நம்ம அங்கதான் போயிட்டு நிப்போம், சார் இந்த மாதிரி காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி போய் நிக்கும் போது இந்த மாதிரி ஒரு சில அதிகாரிகள் அந்த சீட்ல உட்காரும் போது அவனுங்க நம்மளத்தான் உரண்டை எழுப்பானுங்க, நம்ம கிட்ட தான் கட்டையை கொடுப்பானுங்க, நம்ம சீரழிப்பு நடந்து சொல்லிட்டு போனா அதுக்கு காரணமான நம்மளையும் போட்டு சீரழிப்பாங்க. இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் இருக்கிற வரைக்கும் தமிழ்நாடு உருப்படாது. சோ சட்டம் எப்ப மாறப்போன்னு தெரியல, அரசாங்கம் எப்போ இந்த மாதிரி ஆட்களுக்கு தண்டனை கொடுக்க போறாங்கன்னு தெரியல. சோ அதனால நான் எல்லாரையும் குத்தம் சொல்லல, காவல்துறையில ஒரு சில நல்ல அதிகாரிகள் இருக்கிறாங்க, தப்புனா தப்பு, சரினா சரி அப்படின்ற மாதிரி ஆட்கள் இருக்கிறாங்க, இந்த மாதிரி ஆட்களும் இருக்கிறாங்க. சோ இந்த மாதிரி ஆட்களை களை எடுத்து யூனிஃபார்மை கலட்டி நீ வீட்டுக்கு போய் மணியாற்ற ஆசா அப்படி சொல்லிட்டு வீட்டுக்கு பத்தி விட்டு வேற நல்ல ஆட்களை அந்த இடத்துக்கு கொண்டு வந்தா மட்டும்தான் காவல்துறை நல்ல ஒரு நிலைமைக்கு வரும், இல்லாட்டி எல்லாரும் கேவலமா தான் பார்ப்பாங்க. சோ மக்களை இந்த மாதிரி ஒரு சில நாய்களால போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற மரியாதை கொஞ்சம் கொஞ்சமா போய்கிட்டு வருது. இதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கம் மக்கள் தான் முடிவு பண்ணணும். எந்த மாதிரி ஆட்சி அமைஞ்சா எந்த மாதிரி போலீஸ்காரங்க திருந்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்களை உங்களுக்கு நல்லாவே தெரியும். சோ வரக்கூடிய சட்டமன்ற எலெக்ஷன்ல யாருக்கு ஓட்டு போடணும், யாரை வந்து அடுத்த சீமா உட்கார வைக்கணும், எந்த மாதிரியான ஆட்சியை முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுங்க. நான் வந்து இவங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படி சொல்லிட்டு மேனிபுலேட் பண்ற ஆள் இல்ல. சோ எவ்வளவு குற்றங்கள் நடக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும். யாரு வந்தா தமிழ்நாடு உருப்படும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். சோ நீங்க பாத்துக்கோங்க.
சோ இந்த செய்தியை பத்தின உங்களுடைய கருத்துக்கள் என்ன? இந்த மாதிரி போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து இந்த போலீஸ் உடுப்பை போட்டுக்கிட்டே இந்த சில்லற சேட்டைகளை பண்ற இந்த மாதிரி சில்லற பயல்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை பாலாவை என் கூட சேர்ந்து கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க.